வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ கவரேஜ் எடுப்பாங்க, அஃபிஷியல் சோஷியல் மீடியாலலாம் போஸ்ட் போட மாட்டாங்க. டேட்டூ போடணும்னு சொல்லி நிறைய பாடி பில்டர்ஸ் ஆசைப்பட்டு பார்த்துருக்கேன் ப்ரோ. கேட்டால் ராக்லாம் போட்டிருப்பாரு. ஸ்டெராய்ட் போட்டால் மட்டும் ஆப்ஸ் ஃபார்ம் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கும் ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதுக்கும் நம்ம பியூர் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணும், டயட்டில் இருக்கணும். பாடி பில்டிங் காம்படிஷன் இடத்துல நடக்குது அப்படின்னா அங்கே கும்பலாக நின்று ஃபுல்லாக அந்த உடம்பை டோன் பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்போ சில டாக் ஓடிட்டு இருக்கோம். எல்லாம் பேசிட்டாங்கப்பா, முடிஞ்சிச்சு, 12 தான் அந்த வாட்டி ப்ரைஸ் அப்படின்ட்டு. அதை கேட்குறப்ப எங்களுக்கு என்ன தோணுன்னா, ஏப்பா டேலண்ட்டை வச்சு தான் ப்ரைஸ் வாங்கணும், அசோசியேஷனில் நீ வந்தனாக்கா இந்த சங்கத்துக்கு நம்ம கொடுக்கலாம், அந்த சங்கத்துக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்படி ஒதுக்குனா இதுவே ஒரு ரேசிசம் தான். அப்படி இருக்கிறப்ப இப்படி நடக்கிற ஒரு கேமை எப்படி மக்கள் ரசிப்பாங்க, எப்படி நம்பகத்தன்மை வரும்? இதனால தான் மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கும். இது போல் நடக்குது ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் உள்ள. எனக்கு தெரியல, ஏன்னா நான் காம்படிஷன் பண்ண டைமில் இந்த மாதிரி நடக்கலை. நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன தெளிவாக கேட்டுற இதையே, இப்போ நடக்கிற காம்படிஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே டேலண்ட்டை வச்சு மட்டும்தான் அவங்க மெடல் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா உள்ள பாலிடிக்ஸ் விளையாடுதா? டு பி ஆனஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் 2018 ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எந்த பாடி பில்டிங்கும் போனதில்லை. நான் பண்ண டைமில் இந்த இப்போ என்பிசி நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் நான் சும்மா போய் பார்க்கணுன்னு கூட போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போவாங்க, கூப்பிடுவாங்க வாடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் போய் பார்த்துட்டேன்னா எனக்குள்ள ஒரு ஆசை வந்துடும், மறுபடியும் ஸ்டேஜ் ஏறி நிற்கலாமே அப்படின்னு. அதை நான் வந்து அதனால தான் அதை நான் பார்க்குறதே இல்லை. அதனால என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்லேயும் காம்படிஷன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாலிடிக்ஸ் அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி இருக்குன்னா அதை களைய வேண்டியது நம்மளோட பொறுப்பு ப்ரோ. அப்படி ஏன்னா லிசன், இப்போது ஒரு அசோசியேஷன் சோ கால்டு எக்ஸ் தப்பாக வரும், எக்ஸ்னு ஒரு அசோசியேஷன் ஒரு கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஸோ அங்கே ஆன்லைன் மீடியா பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஃபுட்டேஜ் எடுத்தால் போடுவாங்க. ஸோ அங்கே பாலிடிக்ஸ் நடந்துச்சுன்னா ஆப்வியஸாக சோஷியல் மீடியாவுக்கு வரும். நெக்ஸ்ட் எடிஷன்ஸ் பண்ணுறப்போ இந்த காம்படிஷன் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணாங்க, இதில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச என் அசம்ஷன்ஸ் படி இப்போது காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்து லைவாக காட்டுறதுனால, ப்ளஸ் அந்த கண்டெஸ்ட்டை வந்து ஆன்லைன் மீடியா பார்ட்னர்ஸ் மூலியமாக சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுனால ஜட்ஜஸ் அப்படி பண்ண சான்சஸ் இல்லை, ஆர்கனைசர் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் அவங்க பாலிடிக்ஸ் இந்த 65 கேட்டகரியில் டேக் நம்பர் 16க்கு பதிலாக 17க்கு கொடுத்தாங்க அப்படின்னா அழகாக வீடியோவும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் அசிங்கன்ற நான் கான்ஷியஸ்லேயே ஜென்யூனாக தான் நடக்கும்னு ஏன் தாட். ஏன்னா நான் ரீசெண்டாக காம்படிஷன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் இப்போ என்பிசின்னு சொல்கிறீங்க, நரேஷ் கிளாசிக்காக என்னென்னமோ நடக்குது, ஒரு நாள் நான் போய் பார்த்ததில்லை. இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு திருச்சியில் வந்து என்பிசி பண்ணார். அந்த ஜிம்மில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். கூப்பிட்டான் வாடா அப்படின்னு பார்க்க, போகவே மாட்டேனே. ஏன்னா ஒரு தடவை பாடி பில்டிங்கை பார்த்துட்டேன்னா எனக்கு பழைய விஷயம் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்து மறுபடியும் பண்ணலான்னு தோணும். ஓகே ப்ரோ. அதே போல் ஒர்க் அவுட்டை நம்ம ரெண்டாக எடுத்துப்போம். ஒன்று அப்பர் பாடிக்கு, இன்னும் லோவர் பாடிக்கு. நிறைய பேர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடிக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, லோவர் பாடி மேக்ஸிமம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா தூங்குறதை தவிர்த்து நம்ம ஃபுல்லாக மொத்த உடம்பையும் சுமக்கிறது கால் தான். அதுக்கு நம்ம முக்கியமாக ஒர்க் அவுட் கொடுத்ததுன்னா அவன் அதிகமாக அந்த ஒரு அதான் சார் நல்ல கொஸ்டின். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெக் பெருசாலாம் இருக்காது. அதனாலேயே மேபி நான் வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் டாப் 3க்குள்ளே வராமல் இருந்ததுக்கு ரீசனாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் பாடி பில்டராக நான் போயிட்டேன், ஃபிட்னஸை நான் ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் லெக்குக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா பாடி பில்டர்ஸ்க்கு மெயினாக லெக் அதுதான் வேணும். நான் அது வந்து ஒரு பேஷனாக தானே பண்ணேன். ஸோ அதனால வந்து லெக்கு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என் ஜிம்மில் என்னோடய மாஸ்டர்ஸ்க்கே பேண்ட்டு போட்டு நடந்து வந்தாருன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், தல்க் புல்க்குன்னு வருவார். அதை ஐயோ நம்மளும் அதெல்லாம் பண்ணால் இப்படி ஆயிருமோன்றனாலே வீக்லி ஒன்ஸ் தான் ஸ்குவாட் ட்ரெயின் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் அதான் பண்ணுறேன். லெக்கு வேணும் தான், லெக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து ஒரு காமன் மேன் ப்ரோ, எனக்கு காம்படிஷன் ஆசைலாம் கிடையாது. நான் ஒரு ஷர்ட் போட்டால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணும்,
நான் ஒரு ஆங்கராக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்கும், கான்ஃபிடன்ஸு. இன்னொரு பக்கம் என் அப்பர் பாடியை என் கால் சுமக்கணும், வழியை அது ஃபேஸ் பண்ண ஒருமே வெளியே காட்டக்கூடாது. அது அப்படின்னா நான் ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை லெக்கை ட்ரைன் பண்ணலாம்? வீக்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் ப்ரோ. அது போதும். ப்ளஸ் ஆல்டர்னேட் டேஸில் காஃப்ஸ் அண்ட் காஃப்ஸ் மசில் மட்டும் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெக் இவ்வளோண்டு இருக்குது, அதுக்கு கீழே காஃப் மசிலும் சின்னதாக இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி கேவலம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு டிஃபைன்டான ஷேப்பாகவே இருக்காது. நீங்கள் காஃப் மசில் லைட்டாக தூக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இப்படி இருக்க மாதிரியே இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கீழே விரிஞ்சிருக்கும், அதை வச்சு மேட்ச் பண்ணிப்பேன். அதனால காஃப் மசில் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி ட்ரெயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ நிறைய நாள் வாழணும் ஆசைப்படும், அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா நீ நல்லா உடற்பயிற்சி பண்ண அப்படின்றாங்க. உடற்பயிற்சின்னு வந்துட்டாலே 2 பொருள் படுது. ஒன்று, நான் என்டியூரன்ஸ்க்காக கிரவுண்டுக்கு போயிட்டு ஓடலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னொன்று, ஜிம் ஒர்க் அவுட்டு. கண்டிப்பாக கிடையாது. எஸ், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? ஜென்ரல் ஃபிட்னஸ்னு ஒன்று இருக்குது, கண்டெஸ்ட் ப்ரெப்னு ஒன்று இருக்குது. அது நேச்சுரலாக இருக்கலாம், என்ஹான்ஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து மென்ஸ் ஃபிசிக்காக இருக்கலாம், அது அப்பாற்பட்டு. ஜென்ரல் ஃபிட்னஸ்னு ஒரு சாதாரண ஒரு மனுஷன், இந்த கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு, உடல் பயிற்சி முக்கியம். அது வந்து நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் நீங்கள் லேட் புல் டவுன் தான் பண்ணணும்லாம் கிடையாது. வீட்டில் புல்லப்ஸ் இருக்குது, வீட்டில் நீங்கள் வந்து ஒரு மேட் வாங்கி ஆப்ஸ் ஒர்க் அவுட், கோர் மசில் ட்ரெயின் பண்ணலாம், ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? 2 கிலோ டம்பிள்ஸை வச்சு நீங்கள் ஆல்டர்னேட் டம்பிள் ப்ரெஸ் பண்ணலாம், கேர்ள்ஸ் போடலாம். ஸோ ஜென்ரல் ஃபிட்னஸ், வாக்கிங் போகலாம். த்ரெட்மில்லில் தான் வாக்கிங் போகணுன்னா கிடையாது. நான் டு பி ஆனஸ்ட் 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட த்ரெட்மில்லில் வாக்கிங் போனதில்லை. இப்போ தான் போயிட்டுருக்கேன், ஏன்னா வெயில் தாங்கலை. பழைய மாதிரி உடம்பு வந்து எனக்கு அடாப்ட் ஆக மாட்டேது. இன் பிட்வீன் ஆஃப் 3 இயர்ஸ் கரியர் பிரேக்கில் ரொம்ப ஓவர் வெயிட் ஆனதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு. பழைய மாதிரி உடம்பு ஏற்றுக்க மாட்டேது. ப்ளஸ் நடுவில் அந்த 3 இயர்ஸ் ஆஃப் கேப்பில் ஆல்கஹால் ஸ்மோக்லாம் பண்ணனால என்னால் வந்து வெளியே அவ்வளோவா என்னால் நடக்க முடியல, டோ பெயின் வந்துடுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பிரிட் இல்லை. அந்த யங் ஏஜில் அம்மா பெருமைப்படுத்தணும்னு சொல்லி இயர்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு 12 மணி வாக்கிங் பண்ணேன்னா 2:30 தான் வீட்டுக்கு வரும், நடுராத்திரி. மறுபடியும் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு காலேஜில் போய் தூங்கிட்டு இருப்பேன். ஆனால் அப்புறம் பாடி பில்டிங்லாம் சொன்னால் வீட்டில் பயப்படுவாங்க. ஆனால் அம்மா 1 வருஷம் கெஞ்சிருக்கேன், 1 வருஷம் 6 மாதத்துக்கிட்டே கெஞ்சிருக்கேன். நான் சொன்னேன்ல, இப்போ கூட சொல்கிறேன், வீட்டில் ஓகே நம்மளை பெற்றவங்க இல்லை நம்மளை வளர்க்குறவங்க கார்டியன்ஸ் இருப்பாங்க, சில பேர் பேரண்ட்ஸ் இல்லை, அவங்க கிட்டே போய் உங்கள் கோலை அழுத்தி சொல்லு. எந்த பேரண்ட்ஸும் இருந்தாலும் சரி, எந்த கார்டியனாக இருந்தாலும் சரி, ஸ்டெராய்ட்ஸ் போடுறேன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி போய் கேட்டோன்னா அடுத்த நாள் ஒத்துக்க விஷயமா அது நான் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேம்மா காசு கொடுங்கன்னா கூட ஓகேன்றுவாங்க. படிப்பு தானே, ஆனால் ஸ்டெராய்ட் போட போகிறேன், பாடி பில்டிங் பண்ண போகிறேன்னா யார் ஒத்துப்பா? உடம்புக்கும் பிரச்சனை வந்துடும், பயம் இருக்கும். நீ அந்த அளவுக்கு உன்னோட ஆம்பிஷனையும் உன்னோட கோல்ஸையும் பியூராக நேசிக்கிற அப்படின்னா உன் பேரண்ட்ஸ்கிட்ட ஃபர்ஸ்ட் புரியவே, அதுவே ஒரு சக்ஸஸ் தான். ப்ரோ, நம்ம உடம்புலையே எந்த மசிலை ஷேப் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் ஜெனட்டிக் தான் சொல்லிட்டேன். ஜென்ரிக்காக நம்ம ஒரு மசிலை சொல்லவே முடியாது இதில். அப்படி கிடையாது ப்ரோ. ஏன்னா எனக்கு இப்போ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஆப்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல டிஃபைனாக கொண்டு வரது கஷ்டம். நீ ஆப்ளிக்ஸு அதுவும் தான். ஏன்னா இந்த கோர் மசிலில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இப்போ ஆஃப் சீசனில் இருக்கிறவங்க ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணுறது அதிகமாக, கட்டிங் சைக்கிளில் இருக்கிறவங்க ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணுறது அதிகமாக. ஆஃப் சீசனில் அது ஒரு மசில் தானே. ஆஃப் சீசனில் என்ன பண்ணுவாங்க, மசில் மாஸ் ஆகணும். அப்போ உள்ள ஆப் கோரும் ஒரு மசில் தானே, ஏன் அதை பண்ண மாட்டோம்? நானும் பண்ணதில்லை, நீ மட்டும் பண்ணியா நீங்கள் கேட்டீங்க, நானும் பண்ண மாட்டேன். காம்படிஷனுக்கு 30 days முன்னாடி தான் இந்த ஆப்ஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட்டே பண்ணுவேன். ஆனால் அது என்ன தப்புனா, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆஃப் சீசன்லேயும் அட்லீஸ்ட் வீக்லி 2 பண்ணியிருக்கணும். ப்ரோ அது அவங்களோட இஷ்டம் தானே. டேட்டூனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா பாடி ஏற்றுறது அந்த கட்டிங்கை ஃபுல்லாக காட்டுறதுக்காக தான் அதிகபட்சம். அதில் டேட்டூ போட்டு மறைச்சி அது தேவையான்னு கேட்குறேன். நீங்கள் எந்த இடத்துல போகிறீங்க? இப்போது இந்த இடத்துல கட்டிங் வரப்போதா? இல்லை, இந்த இடத்துல கட்டிங் வரப்போகுது. நீ ட்ரைசெப்ஸையும் லாங் ஹெட்டையும் பைசெப்ஸையும் ஸ்பிட் பண்ணி காட்டுற இடத்துல நீ போட்டினா நீ கஷ்டப்படுவேன். ஆனால் ஜட்ஜஸ் ஒன்றும் அந்தளவுக்கு ஆக்வர்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸ்டேஜ் ஏறுறப்ப அது ஜட்ஜஸ்ட்டை தான் கேட்கணும். இப்போது நான் டேட்டூ போட்டதில்லை, டேட்டூ போடுறதுனால பாடிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சம்மந்தமே கிடையாது. மசில் இப்போ டேட்டூ போடுறதுனால மசில் குரோத் அடி வாங்க தானே, அதெல்லாம் எந்த ஒரு யாராவது சொன்னாலும் கண்டிப்பாக சிரிச்சிருங்க. அப்போல்லாம் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்ட்டை கேட்டால் மேபி தெரியும். ஏன்னா நான் டேட்டூ அடிச்சிருந்து பாடியில் போஸ்டிங் பண்ண டைமில் நீ வந்து அந்த இடத்துல டேட்டூ அடித்தனால தான் உனக்கு அந்த இடத்துல மார்க் போச்சுன்னு இது வரைக்கும் சொன்னேன். ஏன்னா டேட்டூவே நான் போடல. ஓகே, ஆனால் இப்போ வரைக்கும் அதை சொல்கிறது கிடையாது. டேட்டூ போட்டு ஸ்டேஜ் ஆனால ப்ராப்ளம் கிடையாது. கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே டேன் தானே போடுறீங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து டேட்டூ அடிக்க போகிறப்போ ஒரு மித்த என்ன சொன்னாங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை அது இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ராட்லாம் போக முடியாது. அதுக்கு சம்மந்தமே இல்லை. டேட்டுக்கு பாடி பில்டிங் எனக்கு தெரிஞ்சு சம்மந்தம் இல்லை. ஆசை இருந்தால் போட்டுக்க வேண்டியது தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடம்புல தோலை கண்டுபிடிக்கிறது அது கஷ்டம். எங்கே பார்த்தாலும் வரைஞ்சி வச்சுருப்பானுங்க. நானும் டேட்டு போட்டிருக்கேன். வேல் இருக்குது, அம்மா அப்பா அண்ணான்னு எழுதியிருப்பேன். சில பேர் டிராகன்ஸ்,
இப்போ ராஜா அஜித் பிரதர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைன் போட்டுருவார், சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்க. பிடிச்சா நம்ம போட வேண்டியதா, இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இப்படி கேட்குறத பார்த்தா ராஜா அஜித் ப்ரோ இப்போ ரீசெண்டாக ஒரு கண்டெஸ்ட் போனார், டேட்டோட தானே போனார். அவர் என்ன டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனாக பண்ணார், பெரிய காம்படிஷன் பண்ண போனார். வேறு டேட்டோ அங்கே ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகே ப்ரோ, ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க டேட்டூ போட்டு அங்கங்கே அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்லி இந்த மித்த நிறைய பேருக்குள்ள இருக்கு. எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல, நான் அப்ராட் போனதில்லை. மேபி இந்த டேட்டூனால பிரச்சனை வருமானு கேட்டால் யாருமே அந்த மாதிரி போட்ட டைமில் சொன்னாங்க, டேய் டேட்டூ போட்டால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, வேற என்ன சொன்னாங்க, அப்ராட் போக முடியாதுன்னா சொன்னாங்க. நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பும் போக மாட்டோம், அப்ராட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி நம்ம போட்டுருவோன்னு போட்டேன். இப்போது ஜிம்முக்கு நிறைய பேர் போகிறவங்கள ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டீனேஜ் பசங்களை சொல்கிறேன், மேகனா தந்த வழி ஒன்று அது. அப்படி அது இல்லைன்னா நான் ரோட்டில் போகிறப்ப ஒரு 4 பொண்ணு திரும்பி பார்க்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸாக இருக்க பசங்க மேபி பிடிக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் உடம்பு ஏற்றுறேன்னு சொல்லுவாங்க ப்ரோ. இது போல் ஒரு கோலில் ஒருத்தர் ஜிம்முக்கு போகிறான்னா 100% அவுட்டு கொடுக்க முடியுமா? அதான் நீங்கள் எடுக்கிற சப்ஸ்டன்ஸ் பொறுத்து. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணுறவனா ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறான், காலேஜில் மாசாக சுற்றணுன்றவங்களாம் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறான். ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்குறதுக்கு இப்போ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 years கஷ்டப்பட்டு ஆப்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறது இல்லை. 5 months கஷ்டப்பட்டு ஆப்ஸ் வச்சாலே பெருசாக 5 months வந்து பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, கோல்ஸ் பொறுத்து தான், புரியுதா அவங்களுக்கு? ஸோ கோல்ஸ் பொறுத்து தான் அது இருக்குது. நான் வந்து பாடி பில்டிங் சூஸ் பண்ணதுக்கு காரணம், நான் பல விஷயங்கள் சில பேரை நான் இழந்துட்டேன், அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணுமே தவிர என் லைஃப்பில் அந்த டைமில் மேகனாலாம் கிடையாது. ஓகே ப்ரோ, அதே போல் தண்ணி குடிக்கிற விஷயம் ப்ரோ. ஏன்னா சில ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிய வரைக்கும் தண்ணி குடிக்காதப்பா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் நான் பேசின மாஸ்டர்ஸ் வரைக்கும் சொல்கிறது, குடிங்க ப்ரோ தண்ணியை, ஏன்னா டீஹைட்ரேட் ஆகிருக்கும் பாடி, அது கொஞ்சம் கூல் பண்ணிவிடும். இன்னொன்று உன்னோட பிளட் ஃப்ளோவை கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணிவிடும்ப்பா குடின்றாங்க. இதில் எது கரெக்டு? தண்ணியெலாம் குடிக்காமலாம் இருந்துடாதீங்க. நான்லாம் ஒரு நாளைக்கு 8 liter ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு தான் இருக்கேன். 8 liter ஆஃப் வாட்டர்ஸ், 6 8 liters, ஒரு 2 liter வாட்டர் கேன கையில் வச்சுட்டே இருப்பேன். ரொம்ப நல்லது தண்ணி. ஒர்க் அவுட் பண்ணும்போது குடிக்கிறது நல்லது தான். ஆமாம், நிறைய பேர் பாடி பில்டர்ஸ் எல்லாமே எல்லாம் பாடி பில்டிங்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, 6 packs வச்சுக்கிட்டு இருக்குன்னா தண்ணியே குடிக்க மாட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. டு பி ஆனஸ்ட், 24 hours பிஃபோர் த கண்டெஸ்ட் நான்லாம் வாட்டர் எப்போ கட் பண்ணுவேன், 0 வாட்டரில் நான் எப்போ இருப்பேன்னா, நாளைக்கு ஈவினிங் வந்து பெரும்பாலுமா வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸ் எப்போ நடக்கும், சாட்டர்டே நடக்கும், ஃப்ரைடே நைட் வேயிங் நடக்கும், தேர்ஸ்டே நைட் வாட்டர் கட் பண்ணிடுவேன், ஏசி ரூம்குள்ளே போயிடுவேன். ஏன்னா டீஹைட்ரேட் ஆகும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டீஹைட்ரேட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்பு வந்து ரிப்டாக தெரியும் போசிங்கில். ஸோ அந்த டைமில் தான் வாட்டர் கட் பண்ணுவேன், புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணுவேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் June 10 எனக்கு June 14 எனக்கு கண்டெஸ்ட், June 7 வரைக்கும் 8 liter ஆஃப் வாட்டர்ஸ் குடிச்சிட்ருப்பேன். June 8 என்ன பண்ணுவேன், 6 மாற்றுவேன், 5 மாற்றுவேன், 4 மாற்றுவேன், 1 மாற்றுவேன், 0 ஆயிரும். காம்படிஷன் முடிச்சுட்டு அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எனக்கு முடியுது, டக்குன்னு தண்ணி குடிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு எலக்ட்ரோலைட் குடிக்கணும். இதெல்லாம் நான் பண்ண விஷயம். ஏன்னா தண்ணியை நிறையா குடிச்சிட்டிங்கன்னா எனக்கு வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகிடும். டக்குன்னு கிட்னியில் தண்ணியே இல்லை, டக்குன்னு அவ்வளோ லிட்டர் தண்ணியை ஊற்றினா நான் அது ப்ராசஸ் பண்ண முடியாமல் தவிக்க ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அதனால உங்களுக்கு கையெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நான் காம்படிஷன்ஸ் பண்ண டைமில் பண்ண தப்பு. இதெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன். அடுத்த நாளே பிரியாணி எடுத்து சாப்பிட்றது காம்படிஷன் முடிச்சுட்டு, இதெல்லாம் தப்புன்னு லேட்டராக தான் புரிஞ்சுது. நல்ல தப்பாக சொல்கிறீங்களே, இது தப்பாக பண்ணுற பல பேருமே மாற்றிப்பாங்க உங்கள் மூலம். என்னோட எண்ணம் என்னன்னா, நான் பண்ண நல்ல விஷயங்கள், நான் லைஃப்பில் சாதித்த விஷயங்கள், நான் பண்ண தப்பு, இதெல்லாம் சொல்லி பசங்க மாறுறதுக்கு ஒரு 10 பேராவது மாறுவாங்க, சந்தோஷம் தானே. பேர பசங்களா மாறுங்கப்பா, அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. இதை பார்த்து காம்படிஷன்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க லைஃப்ல வீடியோ பார்த்து 4 பேர் தப்பா பண்றதை மாத்தினானா போதும். ஏன்னா கண்டிப்பா இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணுவான் 4 பேராவது, அதை பார்த்து எனக்கு வந்தாலே போதும்.